அதை விட போகாம ஒதுங்கி இருக்கிறதே நல்லதுடி. ஆனா இத பார், நீ அப்படி இருக்க கூடாது. ஏன்னா நீ அந்த வீட்டோட மருமக. உன் நாத்தனாரோட கல்யாணம்டி. எனக்கு என்னன்னு விலகி நிக்காம எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்யணும். அம்மாவை கூப்பிடலங்கிற கோவத்துல முறுக்கிட்டு கிரிக்கிட்டு நிக்க கூடாது. புரியுதா உனக்கு? எப்பவும் தன்மானம் தான் பெருசுன்னு சொல்லுவியேமா, இந்த விஷயத்துல அதை பார்க்க வேணாவா? வேணாம் மலரு, நாம தன்மானத்தை விட்டு கொடுக்கல, சங்கடம் வேணான்னு தள்ளி நிக்கிறோம். சில சமயம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பார்த்து அனுசரிச்சு போறது தாண்டி நல்லது. போக போக உனக்கு இதெல்லாம் புரியும். அம்மா வச்சிடுறேன், சரியா? சரிம்மா. இந்தா. அம்மா, தேனை போய் நான் பாத்துட்டு வந்துடட்டுமா? உனக்கு இது நியாயமா இருக்கா? வீட்டுல இருக்க போறதே 2 நாள். எப்ப பார்த்தாலும் தேனு கூட சுத்திக்கிட்டு இருக்க. எப்பதான் அம்மா கூட இருப்ப? கோச்சுக்காதம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இத பாரு மயிலு, வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். மனசுக்குள்ள எதையோ போட்டு உருட்டிட்டு இருக்க. அடிக்கடி தனியா போய் யோசிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குடி. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அம்மா கிட்ட சொல்லு. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா. நீ எதையோ மறைக்கிறேன்னு அம்மாக்கு நல்லாவே தெரியுது. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. குட்டி எவ்வளவு தூரம் போனாலும் அம்மா மடியை தேடி வந்துதான் ஆகணும். எதுக்கு இப்போ சைக்கிளை தள்ளிட்டே நடந்துட்டு இருக்கோம் மயிலு? ஏதா வேண்டுதலா? வீட்லயே இருந்த ஆதாரம் எப்படி கிடைக்கும்? அப்போ இப்படி ஊர்வலமா போனா மட்டும் ஆதாரம் கிடைச்சிருமா? ஏய், நான் கிண்டல்லாம் பண்ணலடி, கவலையில தான் கேக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சாரோட குடும்பமும் மதுவோட குடும்பமும் கார்ல ஜாலியா போனதை பார்த்தேன். ஜவுளியும் நகையும் வாங்குறதுக்கு சேலத்துக்கு போறாங்கன்னு அக்கா சொல்லுச்சு. அவங்க எல்லாம் கல்யாண வேலையில நல்ல வேகமா தான் இருக்காங்க. நம்ம தான் இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. சரியா 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? நீ என்ன திட்ட வச்சிருக்க? ஏதாவது சொல்லேண்டி. நேத்து சொன்ன அதே நிலையில தாண்டி நான் இருக்கேன். என்கிட்ட எந்த யோசனையும் இல்ல. ஆனா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நான் தேடின ஆதாரம் என்கிட்ட வந்து சேரும்னு என்னோட உள் மனசு சொல்லுது. அதிசயங்கிறது எப்பயாவது தாண்டி நடக்கும், அடிக்கடிலாம் நடக்காது. ஆனா என் வாழ்க்கையிலயும் சாரோட வாழ்க்கையிலயும் பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு அதிசயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு தெய்வ சக்தி அதுக்கு பின்னால இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த சக்தி தான் சார் வேண்டிக்கிட்ட மாதிரி மது பொய் சத்தியம் செஞ்சத காட்டி கொடுத்துச்சு. அதே சக்தி தான் அக்கா வாழ்க்கைய நினைச்சு பேசாம இருந்த என்ன இன்னைக்கு சவால் விட வச்சிருக்கு. இதே சவால்ல ஜெயிக்கிற ஆதாரத்தையும் அதே சக்தி கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புறேன்டி. ஏய், நான் லுக்கு, நீ என்ன பெரிய ரவுடியா? உலகத்திலேயே இவன் தான் பெரிய ஆளுன்னு எவனும் கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் எங்கேயாவது பிறந்திருப்பான். உனக்கு எதிரி நான் தான். நாளைக்கு காலையிலக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு ஓடுற இல்லன்னு வச்சுக்கோ, உனக்கு ஊதிருவேன் சங்கு. போடா, காமெடி பண்ணிக்கிட்டு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அடுத்த ஸ்டார் நீங்க தான் ப்ரோ. போங்க ப்ரோ, போங்க. ஓகே, அவருக்கு டச் அப் பண்ணுங்க. டச் அப். டேய், டீ குடு. இந்தாங்க சார். குடிச்சியா? இல்ல சார். பிரதர், இப்போ இதை இங்க வச்சுக்கோங்க. ப்ரோ, ஸ்டூல போட்டு எவ்வளவு ஹைட்டா தான் ப்ரோ காட்டுறது? இவனுக்கு பதிலா வேற ஆளை யாராவது போடலாம்ல? சும்மா இருங்க ப்ரோ, அவர் தான் காசு போட்டிருக்காரு, அவர் தான் ஹீரோ. நீங்க காசு போடுறீங்களா? உங்களுக்கு ஹீரோ வைக்கிறேன். வேலையா பாருங்க பிரதர். டேய் சார், குடுறா. ரெடி ரெடி.
சார் வலது கால எடுத்து வைங்க correct. சார் சூப்பர் சார் சார் ரெடி சார். ஏய் தேனே, தல நான் சொன்னல தேன்மொழி, அது இவங்க தான். இரு வர, வாங்க இது புடி. வா விக்னேஷ், என்ன இந்த ஒரு பக்கம்? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு வந்தோம், அதான் எடுத்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? மயிலு, இதான் விக்னேஷ். நாகலூர்ல தான் இருக்கான். சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்து வீடு. உன்ன மாதிரியே இவனும் நல்ல ஃப்ரெண்டு. அப்படின்னா இவங்க கையிலோட சிஸ்டரா? ஆமா. நாங்க யூடியூப் சேனல் நடத்துறவங்க. உங்க சிஸ்டரோட வீடியோலாம் நாங்க நிறைய பார்த்திருக்கோம். எங்க சேனலோட புது ப்ரோக்ராம்க்கு நாங்க கையில தான் ஆங்கரா போடலாம்னு நினைச்சோம். தேன் சொல்லி அவங்க கிட்டே வந்து பேசணும். கையிலுக்கும் ஆர்வம் தான், ஆனா அம்மா தான் மறுத்துட்டாங்க. எங்களுக்காக நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன். நான் பேச சொல்றேன் விக்னேஷ். நாங்க இப்போ வேற ஒரு பிரச்சனையில இருக்கோம். அது நல்லபடியா முடிஞ்சாதான் மத்தத பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். அப்புறம் மனோ, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மயிலு, இவன் தான் மனோ. இந்த சார் டைரக்டர், இவரு கேமராமேன். என்னடா அப்படி பாக்குற? இவன் என் ஃப்ரெண்டு மயிலுடா. இவங்களை எங்கேயோ நான் பாத்திருக்கேன் தேனு. எங்கன்னு தான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. நான் உங்களை எங்கேயும் பார்த்ததில்ல. இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அன்னைக்கு திட்டுப்பாறையில துப்பாக்கியோட இருந்தால நீங்க தானே கட்டையால அடிச்சீங்க. டேய், என்னடா சொல்ற? இவ குருமூர்த்தி அடிச்சதை நீ பாத்தியா? அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனாலும் உங்களுக்கு துணிச்சல் அதிகங்க. அந்த ஆளு கையில துப்பாக்கி இருந்தும் கூட பயப்படாம தைரியமா அடிச்சீங்களே. நானா இருந்தா பக்கத்துல கூட போயிருக்க மாட்டேங்க. நிஜமாவே நீங்க வீரமங்கைங்க. எனக்கு ஒன்னும் புரியலைங்க. இந்த விஷயம் நடந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க? எதை ஷூட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நாங்க டாக்குமெண்ட்ரி ஷூட்டுக்காக அன்னைக்கு திட்டுப்பாறைக்கு வந்திருந்தோம். திடீர்னு எங்க ஃப்ரேம்ல யாரோ 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க. லைவ் ஆக்ஷனா இருக்கே, அப்படியே ஷூட் பண்ணலான்னு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஹே, ஏதோ ஒரு அதிசயம் நடந்து ஆதாரம் என்ன தேடி வரும் நான் சொன்னேன்ல. நான் நம்புற சாமி என்ன கைவிடல பாத்தியா? ஆமாண்டி, நடக்கிறதெல்லாம் கனவா நெசமானே எனக்கு புரியல. மனோ, நீங்க இப்ப என் கண்ணுக்கு சாமி மாதிரி தெரியுறீங்க. இப்படி ஒரு ஆதாரம் கிடைக்காதான்னுதான் நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். சரியான நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல தேனு. நாளை காலையில ஒரு வேண்டாத கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு இவ குருமூர்த்திய கட்டையால அடிச்ச ஷாட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. அந்த ஆதாரத்தை தான் சாமி உங்க மூலியமா எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. மனோ, நீ எடுத்த வீடியோவை கொண்டு வந்து காட்டினா போதும். அதை பார்த்தா உண்மை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கல்யாணமும் நின்னுடும். சாரி தேனு, இப்ப அந்த வீடியோ என்கிட்ட இல்ல. என்ன சொல்றீங்க? இப்ப அந்த வீடியோ எங்க இருக்கு? ஹெலிகாம் கண்ட்ரோல் இல்லாம எங்கேயோ போய் விழுந்துருச்சு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அது கிடைக்கவே இல்ல. போலீஸ்ட்டு புகார் கொடுத்தியா? கொடுத்தாச்சு. யாராவது டூரிஸ்ட் எடுத்துட்டு போயிருப்பாங்க, கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க.
அதோட விலை 1 லட்சம். போகட்டுன்னு விட்டுற முடியுமா? தெரிஞ்சாளுங்களை வச்சு பாரசந்தெல்லாம் தேடி பார்த்தோம், ஒரு யூஸும் இல்ல. என்ன மனோ இப்படி சொல்லிட்ட? ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஒரே நிமிஷத்துல எல்லாம் போச்சே. என்ன பண்றது தேனு, கேமரா போனதே எனக்கு பெரிய லாஸ் தான். மனோ, கீழே விழுந்தா ஹெலிகாம் ரிப்பேர் ஆயிருக்கும்ல? கண்டிப்பாங்க. ஏன் கேக்குறீங்க? அதை எங்க போய் ரிப்பேர் பண்ணுவாங்க? அதுக்குன்னு சர்வீஸ் சென்டர் இருக்குங்க. ஆ, சேலத்துல அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கா? 4-5 இருக்கு. அங்கெல்லாம் போய் விசாரிச்சீங்களா? நாங்க அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல. இவ போலீஸ் ஆனோன்னு படிச்சிட்டு இருக்கா, இப்படிதான் யோசிப்பா. மனு, நம்ம சேலத்துல இருக்க சர்வீஸ் சென்டர்ல விசாரிச்சு பார்க்கலாமா? நல்ல ஐடியா தாங்க. ஆனா எடுத்தவங்க சேலத்துல இருந்து வந்திருந்தாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை வெளியூர்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குதா. ஆனா நாங்க போன இடம் வெளியூர் ஆளுங்களுக்கு அவ்வளவா தெரியாது. உள்ளூர்காரங்க போற இடம் தான் அது. அதனாலதான் சேலத்துல விசாரிச்சு பார்க்கலான்னு சொல்றேன். அந்த கேமரா கிடைக்கலாம், கிடைக்காமலையும் போகலாம். ஆனா முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பில்லையே. கரெக்ட்டுங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சு பாக்குறது நல்லதுதான். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு எங்களோட வர முடியுமா? ஏன்னா ஆதாரம் கிடைச்சாதான் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியும். ஏய், லொகேஷன் மேட்டர் நான் பாத்துக்கலடா, நீ உங்களோட போடா. டேய், கேமரா திரும்ப கிடைச்சா நமக்கு நல்லது தானே? வாங்கிட்டு வந்திருக்கிற ஜவுளி நகையிலெல்லாம் எல்லாருக்கும் முழு திருப்தின்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை எதனா குறை இருந்துச்சுன்னா அதை சொல்லிருங்க, உடனே மாத்திட்டு வந்துடலாம். எந்த குறையுமே இல்ல மாமா, எல்லாமே நிறைவா தான் இருக்கு. இது 2 குடும்பத்துக்கு சேர்ந்து நடக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். இதுல யாருக்கு எந்த மனக்குறையும் இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிதானுங்களா முதலாளி? மது, நீ நிதானமா செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. சூழ்நிலையால கொஞ்சம் வேகமா எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஆமா மாமா, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மலரு, நாங்க ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணோம். உனக்கு தான் அந்த சான்ஸே கிடைக்கல. கோபி செலக்ட் பண்ணது இந்தா, இது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கத்த. எனக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்காரு. அது எப்படிங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு, உங்க டேஸ்ட் தெரியாமையா இருக்கும்? அதெல்லாம் பார்த்து எடுத்திருப்பாரு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ரவி. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடும். இப்ப எனக்கு என்ன பிடிக்கும்னு கார்த்திகிட்ட கேட்டு பாரு, நல்லா முழிப்பாரு. ப்ரோ, நீங்க போகும்போது போட்டீங்களே பாலு, அது எப்படி திரும்பி வருது பாத்தீங்களா? கூட்டத்துல இருக்கும் போதே இப்படின்னா தனியா மாட்டினா அவ்வளவுதான் போல. நீ வேற அதை சொல்லி பயமுறுத்தாதடா. மலரு, இந்த புடவையெல்லாம் எல்லாரும் பார்த்தாச்சுன்னா ரூமுக்கு போய் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிரு. என்ன மல்லிகா, நகையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சிரு. சரிங்க. ஜீவா, எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க.
நீங்க இங்க தனியா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல மது, சும்மாதான். எனக்கு தெரியும் ஜீவா, நாளைக்கு மயில ஆதாரத்தோட வந்துருவாளா, நம்மளோட கல்யாணம் என்னோட தானே யோசிக்கிறீங்க. பரவாயில்லையே, என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா என்னோட லவ் நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே இல்ல ஜீவா? நீங்க என்ன விட்டு விலகி விலகி போறீங்க. எப்பவும் நீங்க என்கிட்ட கடுப்பாதான் பேசுறீங்க. ஆனாலும் நான் உங்க பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி உங்களே சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஜீவா. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வைராகியம் உங்களை என்னோட பக்கம் திரும்பும்னு நினைச்சுதான் நான் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அது நடக்கவே இல்ல. உங்களை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்றதை தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்ல. உங்களுக்கு பிடிக்காத சின்ன சின்ன தப்பு ஏதாவது நான் செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் உங்க மேல இருக்கிற காதல் தான் ஜீவா. நான் உங்களை காப்பாத்துனதுக்காக இல்ல, உங்க மேல வச்சிருக்க காதலுக்காகவாவது நீங்க இந்த கல்யாணத்தை கொஞ்சம் சந்தோஷமா ஏத்துக்க கூடாதா? மது, காதலும் அன்புங்கிறது மியூச்சுவலா இருக்கணும். ஒன் வே டிராபிக் மாதிரி இருந்தா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நரகமாயிடும். புரியுதா? ஜீவா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? நாளைக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற சந்தோஷமே உன் முகத்துல தெரியலையேப்பா. எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குமா, அதுல நிறைய ஆசை கனவுன்னு நிறைய இருக்கு. அந்த ஆசைக்கு ஏத்த மாதிரி என் கல்யாணம் நடந்தா சந்தோஷப்படலாம். ஆனா இப்போ என் வாழ்க்கைய என்னோட விருப்பம் முடிவு பண்ணாம அப்பாவோட வார்த்தை தான் முடிவு பண்ணுன்னா எப்படிமா சந்தோஷம் இருக்கும்? உன் வருத்தம் எனக்கு புரியுது ஜீவா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லையே உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்காமலே அப்பா மதுவுக்கும் உனக்கும் கல்யாணம்னு வாக்கு கொடுத்தப்பவே எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. உனக்கு இதுல விருப்பமா இல்லையான்னு அப்பா எதுவும் கேட்கல. ஆனா என்னால இதுல ஒண்ணும் பண்ண முடியல ஜீவா. அம்மா, என்னம்மா நீங்க? அப்பா வீம்பு பிடிக்கிறாருன்னா அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? ஜீவா, இதுல நீ அப்பாவையும் புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையில எதுக்காக அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவர் உன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காருப்பா. பொதுவா மனுஷங்க சாமி கிட்ட வரம் கேட்பாங்க. ஆனா அவர் உன்னை காப்பாத்தின மதுவையே சாமி மாதிரி நினைக்கிறாரு. சாமி வரம் கேட்டோன்னு அவரால முடியாதுன்னு சொல்ல முடியல. உன் உயிரை காப்பாத்தின அவளுக்கே உன்னை கொடுத்துடலான்னு உணர்ச்சி வேகத்துல முடிவு பண்ணிட்டாரு. உன் விருப்பத்துக்கு எதிரா நடந்துக்கணுங்கிறது அவரோட நோக்கம் இல்ல. உன்னை காப்பாத்தின அவகிட்டயே உன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறது உனக்கு நல்லதுன்னு அவர் நினைச்சிருக்காரு. உன் சந்தோஷத்துக்காக தான்ப்பா அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. இத பாரு, கார்த்தி அவனே முடிவு பண்ணி காயத்ரிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அதிர்ச்சியில இருந்தே அவர் மீளல. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை சரி பண்ணி காயத்ரியை ஏத்துக்க வச்சிருக்கேன். இது அவரே வாக்கு கொடுத்து பிக்ஸ் பண்ண கல்யாணம் ஜீவா. ஆனா இதுக்கு எதிரா நீ ஏதாவது செஞ்சனா அவரால தாங்கிக்க முடியாது. அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத. அப்ப மதுவை கட்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றீங்க, அதானம்மா? இல்லப்பா, நீ எதுவும் செய்யாத, அமைதியா இருன்னு சொல்ற. நீ நம்புற சாமி உன்னை எப்பவும் கைவிடாது. மயில் அப்பா கிட்ட சவால் விட்டப்ப அவ கண்ணுல சத்தியம் தெரிஞ்சது. அவ உண்மையை நிரூபிச்சிருவான்னு நான் நம்புறேன். இவ்வளவு நாள் கழிச்சு அவளை பேச வச்ச சாமி உண்மையை நிரூபிக்கிறதுக்கும் அவளுக்கு உதவி பண்ணும். அவளும் அந்த நம்பிக்கையில தாமா இருக்கா. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? சாமி மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா சந்தோஷமா இரு. எல்லாம் நல்லதே நடக்கும். என்ன? சரிம்மா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு வரேன்.
அண்ணா இங்க கேமரா சர்வீஸ் பண்ற இடம் எங்கண்ணா இருக்கு? இதே போயிட்டு லெஃப்ட்ல போங்க சார், ரகு டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு வரும். வாங்க. தேனே இங்கதான் இருக்கான், வா போலாம் வா. ஷோ ஏய், என்னடி கடை பூட்டி இருக்கு? தேனு ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.